ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், பெண்ணின் பெருமை உணர்த்தும் பெண்ணியம் கிராஃப்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை தீபம் டெக்கரேஷன் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 6 அகல் விளக்கு தேவை. ஸோ 6ஐயும் எடுத்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்குவாங்க. நான் வந்து இப்போ ரெண்டு கலரால் அல்டர்னேட்டாக பெயிண்ட் பண்ணுறேன். 3 வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர்லையும் 3 வந்து ப்ளூ கலர்லையும் பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக வேணும்னா 6 கலர்லேயே நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். நார்மலாக யூஸ் பண்ணுற கலர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஷைனிங் எஃபெக்ட் கிடைக்கும். மற்றதுனா ஒரு மாதிரி பிளாண்டாக இந்த மாதிரி இருக்கும். அதனால் இப்படி இந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். ஸோ அந்த க்ரீன் கலர் மாதிரியே தான் ப்ளூ கலரில் இப்போது பெயிண்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் காய வைங்க. இது வந்து அக்ரிலிக் கலர் ஆனதுனால சீக்கிரமாக காஞ்சிடும். மற்ற கலர்னா தான் கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து 10 to 15 மினிட்ஸுக்குள்ளேயே ஃபுல்லாக காஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி குட்டி பிளேட், அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அகல் விளக்கு. ஸோ பார்த்தப்போ நல்லா இருந்த மாதிரி வந்து ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு வாங்கினேன். ஸோ இதையும் யூஸ் பண்ணி தான் நான் ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். இதையும் நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து கோல்டன் கலர் பண்ணியிருக்கேன். இதை வந்து டாப்பில் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கோல்டன் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எல்லா இதுவுமே கலர் பண்ணி முடிச்சாச்சு. விளக்கு எல்லாமே கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் நம்ம வந்து டெக்கரேட் பண்ண வேண்டியதான். ஸோ டெக்கரேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக தான் இப்போ டெக்கரேட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம வந்து கீழே எல்லாம் டெக்கரேட் பண்ண ரொம்ப தெரியாது. அதனால் இந்த மேலே இருக்க அந்த டாப் போர்ஷன் மட்டும்தான் டெக்கரேட் பண்ணுறேன். அதுவும் இந்த சிம்பிளாக இந்த ஓவல் ஷேப்பால் இருக்க பீட்ஸை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன். சிம்பிளான டெக்கரேஷன் தான், ஆனால் ஃபைனலாக பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஸோ இப்போ அந்த க்ரீன் கலருக்கு வந்து ரெட் கலர் ஸ்டோன் கொடுக்குறேன். நார்மலாக இதெல்லாம் கொடுக்குறது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து எந்த கலர் அட்ராக்டிவாக இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லைனா இந்த ஓவல் ஷேப் இல்லாமல் வேறு அந்த ரவுண்டாக இருக்க ஸ்டோன் கூட கொடுக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக தான் தெரியும். நான் இப்போ ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. 6 தீபமும் டெக்கரேட் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்ட்போர்டை எடுத்து ஒரு சர்க்குலர் ஷேப்பாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த 6 அகல் விளக்கையுமே எடுத்து ஆல்டர்னேட்டாக கலர்ஸ் டிஃப்ரெண்ட் வேரி ஆகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் வச்சோன்னா அடுத்து வந்து ப்ளூ, அந்த மாதிரி ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணணும். இந்த சைடு ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் அந்த டாப் போர்ஷனில் மட்டும் அந்த பிளேட்டும் அதுக்கப்புறம் அந்த டிஃப்ரெண்டாக இருந்து அந்த அகல் விளக்கையும் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்மளோட டெக்கரேஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளான அகல் விளக்கை யூஸ் பண்ணி இப்படி டிஃப்ரெண்டான ஒரு பிளேட்டாக நம்ம மாற்றிருக்கோம். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரியெல்லாம் கடையில் இந்த மாதிரி செட்டை வாங்கணும்னா கண்டிப்பாக காஸ்ட்லியாக இருக்கும். வீட்டிலே அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி அழகாக பண்ணி முடிக்கலாம். So thanks for watching. Thank you.